ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சிறிய கிராமம், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கிராமம். எத்தனையோ இடத்துக்கு போனோம்னா, அண்ணா எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர்ல ஒரு 2-3 பேர் சொல்லி நான் கேட்டிருக்கின்றேன். சொந்த ஊர் சேந்தமங்கலங்க, நாமக்கல் பக்கத்துல சின்ன ஊர் அப்படிம்பாங்க. இந்த சிறிய ஊர்ல விவசாயம் கிராமமாக இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்குல சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பு அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று உள்ளூர் இளைஞர்கள் வந்த பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன். நீங்க ஐயா இளையவேந்தர் ரவி பச்சமுத்தையாவெல்லாம் கூப்பிடும் பொழுது எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க, உள்ளூர்காரங்களை மட்டும் நீங்க கூப்பிடுங்க. ஒரு அரசியல் மாநாடு போல நடத்தாதீங்க. அது 50 பேர் வந்தாலும் உள்ளூர்காரங்க வரணும், அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பயன்படணும். 100 பேர் வந்தாலும் உள்ளூர்காரங்க வரணும். இதனால் சேந்தமங்கலத்துல ஒரு 2 ஆண்டுகள்ல நாம் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய இளையவேந்தர் ஐயா ரவி பச்சமுத்து அவர்கள் சென்னையிலிருந்து இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து வண்டியிலேயே வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய மற்றொரு சிறப்பு விருதாக வந்திருக்கக்கூடிய மார்டின் குரூப், அதனுடைய டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் சிவகங்கையிலிருந்து வண்டியிலேயே வந்திருக்கிறாங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வண்டியிலேயே வந்திருக்கிறேங்க ஐயா. மேஜர் மதன்குமார் அவர்கள் உள்ளூர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காருங்க இந்த ஊர்ல, அவரும் வேற ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரன் அண்ணன் இந்த நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூர்ல இருந்து அவரும் வந்திருக்கின்றார். எல்லோருமே வேறு வேறு ஊர்ல இருந்து சேந்தமங்கலத்திற்கு வருவதற்கான காரணம் என்னன்னாங்க ஐயா, உங்க ஊர் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கம் மட்டும்தான். ஆனா ரவி பச்சமுத்து அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க, எந்த அரசியலும் பேசுவதற்கான மேடை இது இல்ல. இளைஞர்களாக ஒருங்கிணைந்து நாங்க எங்க ஊரை முன்னேற்ற வேண்டும், அதற்காக எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும், வெளியிருந்து உதவி வேண்டும். சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க நாங்க ஒருங்கிணைக்கிறோம். சேந்தமங்கலத்திலே பிறந்து உலகத்துல அவங்க எங்க இருந்தாலும் நாங்க இதன் மூலமாக உள்ளூர் கூட்டிட்டு வர்றோம். இந்த உள்ளூர்ல சில விஷயங்களை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கின்றோம். கல்வி, தரமான கல்வி சேந்தமங்கலத்துல பிறந்திருக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் கொடுப்போம். அவங்களுடைய முதல் வேலை எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதே போல உள்ளூர்ல மற்றொரு மிக முக்கிய விஷயமாக விளையாட்டு. உள்ளூர்ல எல்லா குழந்தைகளும் விளையாடுவதற்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு இந்த கூட்டமைப்பை பயன்படுத்த போறோம். 3வது நீர் மேலாண்மை. ஊர்ல இருக்கக்கூடிய ஏரி குளமா இருக்கலாங்க ஐயா, அதெல்லாம் தூர்வாரி சுத்தம் பண்ணி மழை காலத்துல மழை வரும் பொழுது தண்ணீரை சேமித்து வைத்து விவசாய பெருமக்களுக்கு உறுதுணையாக இந்த கூட்டமைப்பு இருக்கும் என்பதை நோக்கமாக வைத்து நீர் மேலாண்மை. இப்பவே பாத்தீங்கன்னா குளத்தை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எந்தெந்த குளத்தை நம்ம கை வைக்கணும் அப்படின்னு. அது 4வது விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு வெளியே இருந்து ஆட்களை கொண்டு வந்து இயற்கை விவசாயமாக இருக்கட்டும், எதெல்லாம் செய்ய முடியும் விவசாயிகளுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கிறோம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு. 4வது. 5வது படிச்சுட்டாங்க குழந்தைங்க, ஆனா வேலை கிடைக்கல. அவங்களுடைய ஆற்றலை பெருக்குவதற்காக சின்ன சின்ன ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போறோம். 5 விஷயத்தை நோக்கமாக வைத்து நம்முடைய சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பு இன்று இனிதே துவக்கப்பட்டிருக்கிறது. ஊர் மக்களால் ஊர் மக்களுக்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதியில 2 தொகுதி மட்டும்தான் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்காக ரிசர்வேஷன்ல இருக்கு. அந்த 2 பேர் அவங்க 2 தொகுதி மட்டும்தான். ஏற்காடு ஒரு தொகுதி, சேந்தமங்கலம் மற்றும் ஒரு தொகுதி, 2 தொகுதி. நம்முடைய நோக்கம் எல்லாம் சேந்தமங்கலத்துல இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டர்ஸுங்க ஐயா. கல்வித்திறன் மேல போகணும், உடல் ஆரோக்கியம் மேல போகணும், வேலை வாய்ப்பு அதுவும் மேலே செல்ல வேண்டும், உள்ளூருக்குள்ள வேலை வாய்ப்பு, படிச்சவங்களை உள்ளூர்ல கொண்டு வந்து தொழில் ஆரம்பிக்க வைக்கணும், அதுவும் மேல போகணும். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தேசபக்தியை கொண்டு வரணும். அடுத்து மேஜர் மதன்குமார் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை பேசுவதற்காக காத்திருக்கின்றார். ஆபரேஷன் சிந்தூர்ல நம்முடைய நாடு நாம் என்ன செய்தோம் அதெல்லாம் கிராமத்துக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லணும். தேசபக்தியை இளைஞர்கள்ட்ட வளர்க்கணும், அதுவும் ஒரு நோக்கம். இப்படி பெரிய எண்ணத்தோடு இந்த அற்புதமான ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எல்லா பெரியவர்கள் எல்லாம் முன்னிருக்கையில் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் நம்முடைய இல்லத்திற்கு வந்த பொழுது நான் சொன்னேன், நீங்க பாருங்க, கோயம்புத்தூர்ல மணிகண்டன் ஒரு தம்பி இருக்கிறார்.
கோவை குளங்கள் பாதுகாப்பு இயக்கம்னு ஒரு இயக்கம் நடத்துறார். அந்த தம்பி கடந்த ஒரு 5 வருடமாக ஒரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாச்சும் ஒரு குளத்தை எடுத்து சுத்தப்படுத்துவார். யோசிச்சு பாருங்கம்மா, 5 வருஷம், வருஷத்துக்கு 52 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்கும். அப்ப 5 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 250 சனி, 250 ஞாயிறு, 250 நாளும் ஒரு குளத்தை, ஒரு ஏரிய சுத்தம் பண்ணுவார். சரி, ஒரு பெரிய பணக்காரராட்டு இருக்குது, வீட்டுல நிறைய பணம் இருக்க மாட்டிருக்குது, பொழுதுபோக்குக்காக குளத்தை சுத்தம் பண்றாருன்னு போய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பட்டறையில மெக்கானிக்கா இருக்கார். பட்டறையில மெக்கானிக். இந்த வண்டி எல்லாம் வந்ததுன்னா சரி பண்ணக்கூடிய வேலை. ஆனா அந்த மனிதன் என்ன நினைக்கிறான்னா, என்னை தாண்டி, என்னுடைய சம்பாதனையை தாண்டி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவரே ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்து சமீபத்தில் மத்திய அரசு விருதெல்லாம் கொடுத்தாங்க. அதே போல கோயம்புத்தூர்ல இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருக்காங்க, டிஎன்எஸ்டிசியில பஸ் கண்டக்டர். நம்முடைய பிரதமர் ஐயா நிறைய அவங்களை பத்தி மனதின் குரல்ல பேசுவாங்க. 2 முறை பேசி இருக்கிறாங்க. நீங்க பஸ்ல ஏறினீங்கன்னா உங்க கையில ஒரு செடியை கொடுத்துருவார். அண்ணே, எல்லாம் மரம் வெட்டுறாங்க, உள்ளூர்ல சூடாயிட்டு இருக்குது, உங்களுக்கு தோட்டம் காடு இருந்தா இல்ல வீட்டு பக்கத்துல வாசல் பக்கத்துல அந்த மரத்தை கொண்டே நட்டு வைங்க. யாருங்க? பஸ் கண்டக்டர். பஸ் கண்டக்டர் இப்பதான் ரிட்டையர் ஆனாருங்க ஐயா. டிஎன்எஸ்டிசியில பஸ் கண்டக்டராக இருந்த ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேல கையில ஒரு மரக்கன்றை கொடுத்து வீட்டு பக்கத்துல போய் நட்டு வைங்க. நான் இவங்கெல்லாம் பொருளை சேர்த்திய பிறகு நம்ம எல்லாம் சேர்த்திட்டோம் அதுக்கப்புறம் செலவு பண்ணலாம் நினைக்கிற ஆட்கள் கிடையாது. அவர்களே தட்டு தருமாறி கொண்டிருக்கும் பொழுது சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள். இன்னைக்கு சேந்தமங்கலத்தில் அது போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் ஒன்றாக இணைந்து எங்களூருடைய வளர்ச்சி எங்க கையில், அரசு இருக்கட்டும், மத்திய அரசு மாநில அரசு இருக்கட்டும், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். ஆனா உள்ளூர்ல இவ்வளவு பேர் ஐயா, இன்னைக்கு நம்ம சேர்ந்திருக்கிறவங்களை எத்தனை பேர் பாருங்க, எத்தனை சக்தி இந்த அரங்கத்துக்குள்ள இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சக்தி இருக்கு. இங்க பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உள்ளூர்காரங்க, பெரியவர்கள், இளைஞர்கள் சைடுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, இருக்க எல்லாம் அமர்ந்திருக்கு. எவ்வளவு சக்தி. இத்தனை பேர் சேர்ந்து உள்ளூர்ல ஒரு குளத்தை ஒரு மம்முட்டி எடுத்துக்கிட்டு ஒரு கடப்பார் எடுத்துக்கிட்டு உள்ள இறங்குனீங்கன்னா 2 மணி நேரத்துல எவ்வளவு பெரிய குளமாக இருந்தாலும் சுத்தப்படுத்திட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா அவ்வளவு மனித சக்தி இருக்கு. நம்ம எப்பவுமே அரசு கிட்ட பாக்குறோம், நிதி சக்தி உங்ககிட்ட இருக்குது, பணம் கொடுங்க, எங்களுக்கு ஏதாச்சும் அனுப்பிடுங்க, அது வர்றப்ப வரட்டுங்க ஐயா. ஆனா இவ்வளவு மனித சக்தியை பயன்படுத்தி உள்ளூருடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற அற்புதமான நோக்கத்துல இந்த கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மேடையில் இருக்கும் பொழுது மேஜர் மதன்குமார் அவர்கள் சொன்னார், நாங்க ஆல்ரெடி குளத்தை என்னென்ன குளம் நாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு 3 குளத்தை நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம், அதற்கான வேலையை உடனடியாக ஆரம்பிக்க போறோம். நாங்க இளைஞர்களை பயன்படுத்தி உள்ளூர்ல அந்த குளத்தை சுத்தப்படுத்துவதற்கு நாங்களே களத்தில் இறங்க போறோம். எவ்வளவு அருமையா இருக்குது பாருங்க கேட்கறதுக்கு. இன்னைக்கு ரோட்ல ஒரு குப்பை இருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் பொறுக்க மாட்டேன், அதுக்குன்னு சம்பளம் வாங்கிட்டு கார்பரேஷன்ல, நகராட்சியில, பேரூராட்சியில யாராச்சும் வேலை பார்ப்பாங்க, அவங்க வந்து குப்பையை பொறுப்புவாங்க, நான் எது குப்பையை பொறுக்கணும். இப்படி சொல்லி சொல்லி என்னாச்சுனாங்க ஐயா, முந்தா நேத்து தான் ஸ்வச்ச பாரத், தூய்மை இந்தியால தமிழ்நாடு எங்க இருக்குன்னு படம் பிடிச்சு காட்டினாங்க. சென்னை மாநகரம் அதல பாதாளத்தில் இருக்குது. அதல பாதாளத்தில் எப்பவுமே என்ன சொல்லுவோம், சிங்கார சென்னை, சிங்கார சென்னை. ஒரு பட்ஜெட்ல 2000 கோடி ஒதுக்கு சிங்கார சென்னை, இந்த பட்ஜெட்ல 3000 கோடி ஒதுக்கு கூவத்தை சரி பண்ணுவோம், இந்த பட்ஜெட்ல 2000 கோடி ஒதுக்கு அடையார் நதியை சரி செய்வோம். இன்னைக்கு சொல்லி சொல்லி சென்னை என்னாச்சுனாங்க ஐயா, கடைசியில கொண்டே நிறுத்தியாச்சு. 10 லட்சம் பேர்த்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற ஊர்ல 28வது இடத்துல கொண்டே கடைசியா சென்னை நிக்குது. ஆனா நீங்க உங்களை கொஞ்சம் பாராட்டிக்கணும். சின்ன நகரத்துல வேகமா சுத்தமாகக்கூடிய நகரத்துல நாமக்கல் முன்னிலை இருக்கு. அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க மத்திய அரசு கூப்பிட்டு, நீங்கள் உங்களை பாராட்டி கொள்ள வேண்டும். எல்லாமே பின்னாடி போனோம். தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம், நாமக்கல் போய் ஒரு விருது வாங்கிட்டு வந்துருச்சு. நாமக்கல் மாநகரம் நாம கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கோம். ஒரு தூய்மை இந்தியாவுடைய அடிப்படையங்க ஐயா, நாம நம்மளையே நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், தெருவை சுத்தமா வச்சுக்கணும், நம்முடைய ஏரியாவை சுத்தமா வச்சுக்கணும். ஆனா கார்பரேஷன்ல எத்தனை ஆயிரம் பேர் பணிபுரியுறாங்க, காலையில மத்தியானம் நைட்டு 3 ஷிஃப்ட். இளைஞர்கள் எல்லாம் மனது வைத்து நாங்க எங்க ஊரை நாங்க சுத்தப்படுத்துவோம், ஒரு சனிக்கிழமை குளத்துக்காக தூர்வாருவதற்காக நேரம் கொடுப்போம், ஞாயிற்றுக்கிழமை உள்ளூரை ஃபுல்லா நாங்க சுத்தம் பண்ணிடுவோம். அப்படி ஆரம்பிச்சாங்க நாங்க ஐயா. 1 வருஷம் 52 சனிக்கிழமை, 52 ஞாயிற்றுக்கிழமை. நான் இன்னும் மணிகண்டன் தம்பி பத்தியே பேசலீங்கம்மா. சேந்தமங்கலத்துல கண்ணாடி மாதிரி ஆக்கிடலாங்க. ஒரே வருஷம் நம்முடைய இளைஞர் கூட்டமைப்பு களத்துக்கு இறங்கினாங்கன்னா சேந்தமங்கலத்தை கண்ணாடி போல் அந்த இளைஞர் படை கண்ணாடி போல் ஆக்கி. அப்ப இவ்வளவு உழைப்பு யாருக்கு ஐயா? ஊருக்காக. அண்ணன் ரவி பச்சமுத்து அவர்கள், இளையவேந்தர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, இந்தியாவுல அதிகப்படியாக 18 வயசுல இருந்து
60 வயசு வரைக்கும் குடிக்கிறவங்கல்ல ஆல்கஹாலிக் அடிக்ட்னு சொல்றோம், அதாவது மதுவுக்கு அடிமையானது இன்னைக்கு இந்தியாவிலே தமிழகம் அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட 20%. 18 வயசுல இருந்து 60 வயதுக்குள்ள குடிக்கக்கூடிய ஆண்கள்ல 20% பேர் ஆல்கஹாலிக், அதாவது மது இல்லாம அவங்களால வாழ முடியாது. எப்படி இருந்த தமிழகம், எப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்ட ஒரு மண். நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னும் ஒரு வாரத்துல கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றார். 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இடம், ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு ஊர், சிவன் கோவில். அன்னை கட்டிய ஏரி இன்னைக்கு இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியா முழுவதும் ஆண்ட ஒரு சோழ பரம்பரைக்கு அவர். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் மண்ணில் பிரதமர் அவர்கள் வரும் பொழுது இதுவும் சைட்ல 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள குடிக்கு அடிமையான ஆண்கள்ல 20% பேர் அடிக்ஷன். இந்தியாவுடைய சுத்தமான நகரத்துல 10 லட்சம் பேர்த்துக்கு சென்னை 28வது நகரம். இதுவும் ஒரு பக்கம் இருக்கு. அதனால எத்தனை நாள் தான் அரசு சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு எத்தனை நாளைக்கு நம்ம சொல்லுவோங்கம்மா. அதனால முக்கியமான முன்னெடுப்பது இளைஞர் படை, நாங்களே களத்துக்கு வந்து எங்கள் வேலையை ஆரம்பிக்கின்றோம் என்கின்ற ஒரு முன்னெடுப்பு. அது மட்டும் இல்லைங்க, சேந்தமங்கலத்தில் இன்னைக்கு தொழில் முனைவோர்கள் நமக்கு வேணும். இன்னைக்கு SRM நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, இந்தியாவில் இவரை போன்ற ஒரு தலைவர் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா இந்திய ஜனநாயக கட்சி ஆரம்பிச்சாங்க. இந்திய ஜனநாயக கட்சி ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அற்புதமா ஒரு டுட்டோரியல் நடத்தினாங்க ஐயா. சென்னையில டுட்டோரியல் நடத்தி அங்கிருந்து படிப்படியாக கல்வி நிறுவனங்களை எல்லாம் துவக்கி, பாரிவேந்தர் ஐயா ஒரு விஷயமாக கையில் எடுத்து எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணி, அது சிமெண்ட் கம்பெனியா இருக்கட்டும், இன்ஃபோடெக் கம்பெனியாக இருக்கட்டும், சாப்ட்வேர் கம்பெனி, உலகத்தில் இன்று SRM பல்கலைக்கழகம் என்று எங்கே சொன்னாலும் கூட எல்லாரும் தலையை தூக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான பல்கலைக்கழகம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு தரத்தோடு லட்சக்கணக்கான இளைஞர்கள் SRMல படிச்சுட்டு உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அந்த ஐயா சாதாரணமாக வாழ்க்கையை டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பித்து சென்னையில துவங்கி ஒரு வேள்வியோடு பணி செய்து, உலகத்துல எந்த எம்பியுமே இருக்க மாட்டாங்க ஐயா. 5 வருஷம் எம்பியா இருந்தா 2019 இருந்து 24 வரைக்கும் சொந்த காசு 400 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு. சொந்த காசு. அரசு கொடுக்கட்டும் கொடுக்காட்டது வர்றப்ப வரட்டும், நாம செலவு பண்ணோம். அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு முன்னோடிகள். எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கு அவங்கள ஒரு முக்கியமான முன்னோடி. இன்னைக்கு லீமா ரோஸ் மார்ட்டின் அக்கா இங்க வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சாதாரண ஒரு கடை நிலையிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக மேலே வந்து கடுமையாக உழைத்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற வேள்வியில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் நம்ம எடுத்து காட்டணும். அப்ப தொழில் முனைவோர்களை நம்ம உருவாக்கணும். சேந்தமங்கலத்திலிருந்து வருங்காலத்துல எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஒருத்தருக்கு வேலை பார்க்க கூடாது. மத்திய அரசுடைய கடனை வாங்குவோம், மானியத்தை வாங்குவோம், எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். சின்னதாக நாமக்கல்ல சேந்தமங்கலத்தை ஆரம்பிப்போம். விவசாயம் சார்ந்த ஒரு தொழிற்சாலை ஆரம்பிப்போம். சின்ன ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்போம். 2 பேத்துக்கு வேலை கொடுப்போம். 20 ஆகும், 200 ஆகும், 2000 ஆகும், 2 லட்சம் ஆகும் ஐயா. அப்படி நினைத்தால் மட்டும்தான் உள்ளூர் வளரும். நினைத்தால் மட்டும்தான் உள்ளூர்ல பொருளாதாரம் உயரும். அதனால் நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டமைப்பினுடைய சொந்தங்கள் எல்லாம் மத்திய அரசு மாநில அரசினுடைய திட்டங்களை நீங்க நல்லா படிக்கணும். தொழில் முனைவோருக்கு எந்தெந்த திட்டம் இருக்குது அப்படிங்கறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு தனியா ஒரு ஒர்க் ஷாப் போட்டு ஒரு 100 இளைஞர்களை உட்கார வச்சு அந்த 100 இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த லோன் இப்படி வாங்கணும், இந்த லோன் இவ்வளவு ரேட்ல கிடைக்குது, இவ்வளவு மானியம் கிடைக்குது, 8% இன்ட்ரெஸ்ட்ல அது கிடைக்குது. கறவை மாடுங்க ஐயா, பாருங்க, கறவை மாடு வாங்கி பால் கறந்தீங்கன்னா ராஷ்டிரிய கோகுல் மிஷன் மோடி ஐயா ஒண்ணு கொடுக்கிறார். நீங்க ஒரு மாடு வாங்கினீங்கன்னா பாதி காசு மோடி ஐயாது, பாதி காசு உங்களுக்கு. 50,000 ரூபாய்க்கு மாடு வாங்கி பால் கறந்தீங்கன்னா 25,000 ரூபாய் மத்திய அரசு ராஷ்டிரிய கோகுல் மிஷன், 25,000 உங்களுக்கு. நீங்க 100 மாடு வாங்கினாலும் மத்திய அரசு பாதிப்பணும், 500 மாடு வாங்கினாலும் மத்திய அரசு பாதிப்பணும். நீங்க 3 கோடி ரூபாய் வாங்கி பால் பண்ணை வச்சவங்க இருக்கிறாங்க, 1.5 கோடி ரூபாய் மானியம், 1.5 கோடி ரூபாய் உங்க காசு, அதுவும் 8% வங்கி உங்களுக்கு வட்டி கொடுக்கும். சோ உழைக்க நினைத்து விட்டால் தோல்வி கிடையாது. ஆனா உழைக்க நம்ம நினைக்கணும். நாம உழைக்கணும். மாட்டை வச்சு அதை பால் கறந்து அது உள்ள போய் படித்த இளைஞனாக இருந்தாலும் உள்ள போ. நமக்கு ஏசி அறை வேணும், ஏசி கார் வேணும், பெங்களூர்ல போய்தான் நம்ம வசிக்கணும், பெங்களூர்ல அந்த இடத்துல இருக்கணும், பப்புக்கு போகணும், பார்ட்டி பண்ணணும், நம்ம வாரம் நல்ல சட்டை போகணும், பிராண்டட் சட்டை போகணும். ஒரு செருப்பு வாங்கினா கூட 5,000 ரூபாய்க்கு தான் செருப்பு வாங்கி போடணும்னு நினைச்சா எப்படிங்க ஐயா முன்னேறது? மாட்டுச்சாணி கையில படாம எப்படி முன்னேற முடியுங்க? ராஷ்டிரிய கோகுல் மிஷன்ல யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ மாட்டுச்சாணியை கையில தொட்டாதான் ஜெயிக்க முடியும். தொடுறக்கு ஒரு ஆளு, பாக்குறக்கு ஒரு ஆளு, சொல்றக்கு ஒரு ஆளு, மேனேஜர் ஒரு ஆளு. அதான் கேரளால ஐயா சொன்னாங்க, கேரளால நோக்கு கூலிம்பாங்க. கம்யூனிஸ்ட்காரங்க எப்படின்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க இங்கிருந்து ஆள்ல கூட்டிட்டு போய் லோடு ஏத்தனா அவங்க காசு கேட்பாங்க. எதுக்கு நீங்க காசு கேட்கறீங்க? எங்க ஊர்ல இருந்து நான் ஆளை கூட்டிட்டு வந்து நான் லோடு ஏத்துறேன்.
யாராச்சும் கேரளால போய் வியாபாரம் பண்ணீங்கன்னா சொல்லுவாங்க, இல்ல இல்ல உங்க ஆளு லோடு ஏத்துறவனுக்கு கூலி கொடுக்குற, ஆனா எங்க ஊர்ல நீ ஏத்துற, நான் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கேன், அதை நான் பாக்குறேன், அதனால எனக்கு கூலிம்பாங்க. அது பேரு நோக்கு கூலி. பாக்குறதுக்கு 50 ரூபா கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கல, வெளியூருக்காரங்க வேலை பாக்குறாங்க. அப்படி இருந்தா அந்த மாநிலம் எப்படி முன்னேறுங்க ஐயா? எப்படி அந்த மாநிலம் முன்னேறும்? உலகத்துக்கு வெளியே மிகப்பெரிய அறிவார்ந்தவர்கள், மிகப்பெரிய செல்வேந்தர்கள் இன்னைக்கு மிடில் ஈஸ்டுக்கு போய் பாருங்க. ஒருவரும் கேரளால இருந்து வந்த கோடீஸ்வரங்க அங்க இருக்கிறாங்க. கேரளாக்குள்ள கோடீஸ்வரங்க இல்ல. ஏன்னா ஒரு கட்சியினுடைய சித்தாந்தம் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை முழுமையாக தடுத்து வைத்திருக்கிறது. அதனால இளைஞர்கள் துணிவாக நம்பிக்கையோடு களத்துல வந்து நீங்க ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு தொழில் முனைவோர்களாக, இன்னைக்கு இந்தியாவில தொழில் முனைவோர்லாம் எப்ப நம்ம தொழில் பண்ண போறோங்க? எப்ப நமக்கு தொழில் சேரக்கு வாய்ப்பு கிடைக்கும்? இவ்வளவு பெரிய நாடு, 142 கோடி பேர் இருக்கிறோம். வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடு. கண் முன்னால் 2 நபர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். தொழில்துறையில சாதனை செய்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேஜர் மதன் அவர்கள் ராணுவத்துல 10 ஆண்டு காலம் பணி செய்து விட்டு மேஜராக வெளியே வந்து தொண்டத்தன்னைக்கிலேயே யூடியூப்ல பேசிக்கிட்டே இருக்கார். இல்ல பாகிஸ்தான்கார போய் சொல்றா, நம்ம பாகிஸ்தான் மேல குண்டு போட்டோம், நீங்க நம்புங்க, பாகிஸ்தான் இந்த வாரில் தோத்து போச்சு, ஆபரேஷன் சிந்தூர் நம்ம இப்படித்தான் பண்ணோம்னு பொழுதுனிக்குன்னு யூடியூப் திறந்தீங்கன்னா மேஜர் மதன் தான் பேசுறாரு. எதுக்குன்னே பொழுதுக்குன்னு பேசணும் இல்லைங்க. இளைஞர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு தேசபக்தி வரணும். இளைஞர்களுக்கு நாட்டின் மீது அக்கறையும் தேசபக்தியும் வந்தால் மட்டும்தான் இந்த நாடு முன்னேறும். மேஜர் மதனை போன்றவர்களும் இங்க இருக்கிறாங்க. சிங்கப்பூர்ல போய் அண்ணன் ஜவுரிமா இருந்திருக்கலாமே, எதுக்காக பிளைட் டிக்கெட்டை போட்டு வந்து நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க, நாமளும் இந்த அறக்கட்டமைப்புல இருக்கணும், நாங்களும் இந்த பணியை செய்ய வேண்டும், எதுக்கு அண்ணன் வந்திருக்கிறாருங்க ஜெகதீஸ்வரன் அவர்கள்? நம்ம ஊருக்கு நாம ஏதாச்சும் செய்யணும், அவர் வந்திருக்கிறார். என்னோட வந்திருக்கக்கூடிய சரவணன் அவர்கள் அரசியல் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க. ஆனா ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி 2000 பேருக்கு மேல அவருடைய நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் நாமக்கல்ல ஒரு ஆசிரியராக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அரசியல் என்பது அது ஒரு பொது சேவை, அது சைட்ல இருந்துட்டு போடுறது, மெயின் கிடையாது. அதனால இளைஞர்கள் நல்ல முன்னோடிகளை, நல்லவங்களை செலக்ட் பண்ணுங்க ஐயா. நீங்க உங்களுடைய முன்னோடிகளா நல்லவங்களை செலக்ட் பண்ணணும். கவர்ச்சி அதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போறோம், மேக காத்து மாதிரி வரும், காத்தடிச்சா காணாம போயிடும். இந்த கை காட்டுறவங்க, கால் காட்டுறவங்க, இப்படி காட்டுறவங்க, அப்படி காட்டுறவங்க, ட்ரெய்லர்ல இப்படி போறவங்க, அப்படி போறவங்க. அதனால உங்களுக்கு 2 பைசா பிரயோஜனம் இருக்கா? உங்களுக்கு அதனால லாபம் இருக்கா? உங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம கத்துக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குன்னு இருக்கா? அதனால நல்ல ரோல் மாடல் நீங்க எடுக்கணும். அது யாராக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் நல்லவர்களை எடுத்து அதன் மூலமாக 2 விஷயத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் அது போல் வர வேண்டும் என்று ஒரு இளைஞன் யோசிக்கணும். சேந்தமங்கலத்தில் யோசிக்கணும். இந்த கூட்டம் ஐயா நாமக்கல் மாநகரத்துல போடல, கோவை மாநகரத்துல போடல, சென்னை மாநகரத்துல போடல, டெல்லியில போடல. உங்க ஊரு, உங்க கிராமத்துல, உங்க மண்ணுல, சேந்தமங்கலத்துல அந்த கூட்டத்தை போட்டிருக்காங்க. அப்ப என்னங்க, இந்த ஊரினுடைய வளர்ச்சி, இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று. அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்புடைய தலைவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு நம்பிக்கையோடு அதை ஆரம்பிச்சிருக்கிறேன். அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க ஐயா, அரசியல் இல்லாம வாழ்க்கை இல்லை. இல்ல குடிக்கிற தண்ணியில இன்னைக்கு அரசியல் இருக்கு. ஆனா இந்த கூட்டமைப்பை நடத்தும் பொழுது நல்லவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கட்சி சித்தாந்தத்தை தாண்டி எல்லோரையும் உள்ளே கொண்டு வந்து இளைஞர் படையெல்லாம் அந்த சக்தி வேற பக்கம் போகாம ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து அந்த இளைஞர்கள்ட்ட நீங்க பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றத்தை சேந்தமங்கலத்தில் நீங்க ஏற்படுத்தணும். அதற்காகத்தான் நிச்சயமாக இளையவேந்தர் அவர்கள் சென்னையிலிருந்தும், அக்கா லீமா ரோஸ் அவர்கள் சிவகங்கையிலிருந்தும், மேஜர் மதன்குமார் அவர்கள் கடினமாக முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று அவரும் ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று வேறு வேறு ஊர்ல இருந்து, மிக முக்கியமா உள்ளூர்காரங்க எல்லாம் உங்க நேரத்தை கொடுத்து நீங்களும் வந்திருக்கிறீங்க. சேந்தமங்கலத்தினுடைய முன்னேற்றம் தான் நாமக்கல்லுடைய முன்னேற்றம், நாமக்கல்லுடைய முன்னேற்றம் தான் தமிழகத்தினுடைய முன்னேற்றம், தமிழகத்தினுடைய முன்னேற்றம் தான் பாரதத்தினுடைய முன்னேற்றம். சேந்தமங்கலம் முன்னேறாம பாரதம் முன்னேறாதுங்க. பாரதத்துல மற்ற பகுதியெல்லாம் முன்னேறி சேந்தமங்கலம் மட்டும் முன்னேறவில்லை என்றால் அந்த முன்னேற்றம் நமக்கு வேண்டாம். பாரதமும் முன்னேற வேண்டும், சேந்தமங்கலமும் முன்னேற வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து இளைஞர்களுடைய சக்தியை பயன்படுத்தி கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், ஆற்றலை பெருக்குகின்ற துறையாக இருக்கட்டும், ஸ்கில்லிங், இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நிச்சயமாக வளர்ச்சிக்கு பாடுபடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், ஊரினுடைய பெரியவர்கள் இருக்கின்றார்கள், அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.